வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில ஒரு செம்மையான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த விஜய் வந்துட்டு நேரா ஆஹ் அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த ரவுடிங்க ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன மேடம் என்னாச்சு, பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு பணத்தை சீக்கிரமா தோது பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ஊரை விட்டு எங்களால எஸ்கேப் ஆக முடியும். அப்படி நீங்க பணத்தை கொடுக்கல அப்படின்னா அப்புறம் நாங்க எப்படி மேடம் அங்க போயிட்டு பொழைக்க முடியும்? அப்புறம் நாங்க இங்கதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட விஜய் கேக்குறாங்க, என்னடா வர வர நீங்க என்ன மிரட்டுற மாதிரி இருக்கு? அப்ப இந்த ரவுடிங்க சொல்றாங்க, என்ன மேடம் எப்படி சொல்றீங்க? நாங்க உங்களை மிரட்டுவோமா? நீங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். உங்களை மிரட்டுனா இங்க இருக்க முடியாது அப்படிங்கறதும் தெரியும். இங்க பாருங்க மேடம், நாங்க எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இங்க சீக்கிரம் பணத்தை கொடுத்தாதான் அங்க போயிட்டு நாங்க பொழைச்சிக்கிற வழிய பார்க்க முடியும். இது கேட்டதோட விஜயும், சரி இன்னும் உனக்கு பணம் 2 மணி நேரத்துல ரெடி ஆகிரும். இதை கேட்டதோட அந்த ரவுடியும், சரி மேடம் அப்படின்ட்டு போனை கட் பண்ண விஜய் நினைக்கிறாங்க, நம்ம வேற இந்த வீட்டுல இருக்கோம், இந்த நேரத்துல நம்ம பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் வள்ளி கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது நம்ம விஜய்க்கு தெரியுது. ஆகா, பக்கத்துல ஒரு தங்க கடலையே வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. நம்ம வள்ளி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்டதான் வீட்டோட கொத்து சாவி இருக்கு. வள்ளி அவங்களோட கொத்து சாவிய தலகாணிக்கு கீழே தான் எப்பவும் வச்சிருப்பாங்க. இதை நம்ம விஜய் கவனிச்சிருக்காங்க. நம்ம வள்ளி கிச்சனுக்கு போகும் பொழுது விஜய் யாருக்கும் தெரியாம நேரா வள்ளியோட தலகாணிக்கு கீழே உள்ள அந்த சாவியை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வள்ளியோட பீரோல் கதவை திறக்கிறாங்க. திறந்து அதுக்குள்ள உள்ள அந்த நகையை அந்த பணத்தை எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு, இது போதும் நமக்கு, இது காணாம போனாலும் நமக்கு என்ன, காணாம போயிட்டுன்னு சொன்னாலும் நம்ம மேல யாரும் பழி போட மாட்டாங்க. ஏன்னா இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒண்ணு அந்த மாறன் மேலேயோ இல்ல கார்த்தி மேலேயோ இல்ல பிருந்தா மேலேயோ அவங்க மேலதான் பழி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த விஜய் பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. அதே நேரம் டக்குன்னு நம்ம வீரா வராங்க. வீரா நேரா விஜய பார்த்ததோட விஜய் வந்துட்டு டக்குன்னு புடவையில அந்த பணத்தை மறைக்கிறாங்க. இத வீரா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ அப்படி என்ன மறைக்கிறா அப்படின்னு. அப்ப விஜய் கேக்குறாங்க, என்னக்கா என்னாச்சு? அப்ப வீரா கேக்குறாங்க, ஒண்ணும் இல்ல, நீ இப்ப என்ன மறைச்ச? அப்ப விஜய் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையேக்கா, நான் ஒண்ணும் கையில வச்சிருலையே. வீரா சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப வீரா விஜயோட கையில கட்டுக்கட்டா பணம் இருக்கிறத பார்த்துட்டு வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ எதுக்கு இப்படி கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துக்கிட்டு போறா? இவளை ஃபாலோ பண்ணாதான் என்னன்னு தெரியும் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. விஜய் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா வெளியில போயிட்டு ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க. வீரா அப்படியே விஜய ஃபாலோ பண்றாங்க. விஜய் நேரா ஒரு இடத்துக்கு போயிட்டு நிக்கிறாங்க. அந்த பக்கமா நம்ம மாறன் ஒரு முக்கியமான வேலையா வந்தவரு விஜய் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்டாப் ஆகி அவனே நின்னுறாரு. இன்னொரு பக்கம் விஜய் அந்த ரவுடிய பார்த்து, இங்க பாரு, உனக்கு தேவையான பணம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வீரா தூரத்துல இருந்து இதை பாக்குறாங்க. இவ எதுக்காக அந்த ரவுடி கிட்ட பணத்தை கொடுக்கறா அப்படின்ட்டு வீராவுக்கு அந்த ரவுடியோட முகம் தெரியல. இந்த பக்கம் திரும்பி இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் மாறனுக்கு அந்த ரவுடி அப்படியே தெரியறான். மாறன் இதை பார்த்துட்டு, இந்த விஜய் எதுக்கு இவ்வளவு பணத்தை கொண்டாந்து இவன்ட்ட கொடுக்கறா, எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு இந்த விஜய் சொன்னா, இப்ப எவனோ ஒருத்தன்ட்ட கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத மாறன் கண்டுபிடிக்கிறாரு. விஜய் நேரா அவன்கிட்ட பணம் கொடுத்து, இங்க பாரு, இதுல நீ தேவைன்னு சொன்னதை விட அதிகமான பணம் இருக்கு, இந்த பக்கமே வராம வெளிநாட்டுல போய் தங்கிரு. இது கேட்டதோட அவனும், சரிங்க மேடம், நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்க மூஞ்சி பக்கமே வரமாட்டேன், உங்களை எந்தவித பிரச்சனையும் சிக்க வைக்க மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்றாங்க, சரி சரி கிளம்பு அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடியும் அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இத வீரா பாக்குறாங்க. அந்த ரவுடி யாரு, அவன் யாரு, அவனுக்கு எதுக்கு இந்த விஜய் பணத்தை கட்டுக்கட்டா கொடுக்கணும் அப்படின்னு வீராவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த விஜய் பணத்தை கொடுத்ததோட யாரு இருக்காங்களான்னு பாக்குறாங்க. வீராவும் மாறனும் ஒளிஞ்சுக்கிறாங்க. மாறனும் வீராவும் தனித்தனியாதான் வீரா சந்திச்ச ஆள பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வீரா அப்படி அவன் யாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பொழுது அவனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த ரவுடி எஸ்கேப் ஆயிடுறான். வேற இடத்துல டேர்ன் பண்ணி போனதுனால வீராவால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல.
அதுக்கப்புறம் மாற நினைக்கிறாரு, இந்த விஜிக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா, ஆனா எவனுக்கும் கட்டுக்கட்டமா பணம் கொடுக்குறா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு அப்படிங்கிறத மாறனும் கண்டுபிடிச்சிடுறாரு. விஜி வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப மாறன் டக்குன்னு விஜயை நிறுத்துறாரு. விஜி, ஒரு நிமிஷம் நில்லு. விஜி கேக்குறாங்க, சொல்லுங்க மச்சான், என்ன வேணும்? அப்ப மாறன் சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பாத்தியல்ல, அவர் யாரு? இது கேட்டதோட விஜிக்கு செம்ம ஷாக்கு. ஆகா, இவன் நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். இவன் எந்த பக்கமா வந்தான் அப்படிங்கறத நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே. மாறன் கேக்குறாரு, என்ன உன்னோட உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறதுக்காக பயப்படுறியா? அதுக்கு விஜய் சொல்றாங்க, சேச்சா மச்சான், நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? அவரு கடன் வேணும்னு சொன்னாரு, அதான் கொடுத்தேன். அப்ப மாறன் கேக்குறாரு, இங்க பாரு, கடன் வேணும்னு கொடுத்துருக்க, யாரோட பணத்தை கொண்டு போய் கொடுத்த? அப்ப விஜய் சொல்றாங்க, மச்சான், நான் பணமெல்லாம் ஒண்ணும் கொடுக்கலையே. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, பொய் சொல்லாத, என் பணத்தை கொண்டு போய் கொடுத்தத என் கண்ணால பார்த்தேன். அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க மச்சான், அப்படியெல்லாம் நான் யாருக்கும் பணத்தை கொடுக்கல. தேவையில்லாம நீங்க மறுபடியும் என் மேல ஏதாவது பழி போட்டு உங்க பிருந்தாவை இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. இனிமே நீங்க என்ன பிளான் பண்ணாலும் செல்லுபடி ஆகாது. சித்தி இனிமே என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் நான் ஏதாவது பிரச்சனையை தான் கொண்டுட்டு வருவேன். இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வீரா விஜய் அந்த இடத்துல இருந்து போனதோட மாறன் நினைக்கிறாரு, கண்டிப்பா இவ ரொம்ப பெரிய பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவ சந்திச்ச அந்த ஆளு யாரு, அவ யாரு, எதுக்காக இவ கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்தா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் வீட்டுக்குள்ள போனதோட விஜய் நினைக்கிறாங்க, இவனுங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும் போலயே. ஒரு பக்கம் இந்த வீரா, இன்னொரு பக்கம் இந்த மாறன், இவங்க ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏதாவது ஒரு வகையில சிக்க வைக்காம இருக்க மாட்டாங்க போல. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விஜய் நினைக்கிறாங்க. மாறன் இந்த விஷயத்த பத்தி வீட்டுல சொல்லுவோமா, சொன்னா கண்டிப்பா நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது இவ சீன் கிரியேட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சோ நம்மளே உண்மையை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நம்ம மாறன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாறன் வீட்டுக்குள்ள வராரு. வீரா என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த வீடியோவுக்கும் இந்த விஜிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அது என்ன, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த மெமரி கார்டுல தான் ஆன்சர் இருக்கு. இந்த மெமரி கார்டை நம்ம மறுபடியும் பார்த்து ஏதாவது நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு வீரா போயிட்டு அந்த மெமரி கார்டை தேடுறாங்க. பார்த்தா அந்த மெமரி கார்டை காணும். அதை பார்த்ததோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மெமரி கார்டை இங்கதானே வச்சிருந்தோம், எங்க போனுச்சு அப்படின்னு வீரா மெமரி கார்டை தேடுறாங்க. ஒருவேளை மாறன் அந்த மெமரி கார்டை எடுத்திருப்பானோ அப்படின்னு. அப்ப அந்த பக்கமா விஜய் வராங்க. விஜய் வீரா மெமரி கார்டை தேடுறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆஹா, இவ மெமரி கார்டை தேட ஆரம்பிச்சிட்டாளா, இது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. மெமரி கார்டு காணும் அப்படின்னா வீட்டுல உள்ளவங்க மேல சந்தேகப்பட ஆரம்பிப்பா. நம்ம தான் ரொம்ப பெரிய இதுல இருக்கோம். சோ நம்ம மேல சந்தேகப்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ நம்ம எப்படியாவது அந்த மெமரி கார்டை இவள்கிட்ட கொடுக்கணுமே. சரி பாத்துப்போம், இவ என்ன கண்டுபிடிச்சாலும் நம்ம சிக்க மாட்டோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வீரா அந்த மெமரி கார்டை தேடிட்டு ஒருவேளை மாறன் எடுத்திருப்பானோ அப்படின்ட்டு நேரா மாறனை பாக்குறாங்க. மாறன் வீராவை பார்த்து, என்னாச்சு வீரா? வீரா கேக்குறாங்க, என் பேக்ல ஒரு முக்கியமான மெமரி கார்டை வச்சிருந்தேன், அது நீ எடுத்தியா? மாறன் கேக்குறாரு, வீரா அந்த மெமரி கார்டு எனக்கு எதுக்கு, அதுல என்ன இருக்கு வீரா? வீரா சொல்றாங்க, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இருக்கு. மாறன் கேக்குறாரு, ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் கண்ட இடத்துல வைக்கிற? இப்போதைக்கு வீட்டுல நல்ல நிலைமை இல்ல, எப்ப வேணும்னாலும் எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியுமில்ல. சோ எதுக்கு அந்த மெமரி கார்டை மிஸ் பண்ண? வீரா சொல்றாங்க, மாறா, நான் எதேச்சியாதான் வச்சேன், அது மிஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப மாறன் சொல்றாரு, சரி இரு, தேடி பார்க்கலாம் அப்படின்னு மாறனும் சேர்ந்து தேடுறாரு. ஆனா மெமரி கார்டு எங்கேயுமே இல்ல. அப்ப வீரா இங்கேருந்து வெளியில வராங்க. அப்பதான் விஜய் இங்கேருந்து வீரா கிட்ட, அக்கா இந்தாங்க அப்படின்னு சொன்னதோட வீரா அந்த மெமரி கார்டை பார்த்துட்டு, ஏய் இது உன் கைக்கு எப்படி வந்துச்சு? விஜய் சொல்றாங்க, இல்லக்கா, குப்பை கூட்டி எழுதிக்கிட்டு இருந்தனா, அப்ப இது கடந்துச்சு, இதத்தான் நீங்க தேடுறீங்களோ அப்படின்னு நினைச்சு எடுத்து கொண்டாந்து கொடுத்தேன். இதத்தான் நீங்க தேடுறீங்களாக்கா? இதுல என்ன இருக்கு?
இது கேட்டதோட வீரா கோவமா அந்த மெமரி கார்டை புடுங்கிக்கிட்டு மாடிக்கு போறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, எப்படி திமிரா புடுங்கிட்டு போறத பாரு, நம்ம பாவம்னு தானே கொடுத்தோம் அப்படின்னு. அப்ப வீரா இங்க இருந்து மெமரி கார்டை பார்த்துட்டு, ஒருவேளை இதுல மட்டும் வீடியோ இல்லைன்னா கண்டிப்பா இவளுக்கும் இந்த மெமரி கார்டுக்கும் ஏதோ டவுட் இருக்கு அப்படின்ட்டு நேரா வீரா போயிட்டு அந்த மெமரி கார்டை லேப்டாப்ல போடுறாங்க. பார்த்தா அந்த மெமரி கார்டுல ஒண்ணுமே இல்லைன்னு காமிக்குது. இத பார்த்ததோட வீராவுக்கு செம்ம ஷாக்கு. எப்படி அன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தோமே, இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு காமிக்குது. சோ கண்டிப்பா இந்த விஜி தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்ட்டு வீரா கோவமா எந்திரிக்கிறாங்க. மாறன் நேரா வீரா கிட்ட, வீரா என்னாச்சு, இதுல ஏதோ வீடியோ இருக்கு, ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னேன், அதுல ஒண்ணுமே இல்லையே வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் தான் சொன்னேன், அதை யாரோ அழிச்சிருக்காங்க. மாறன் கேக்குறாரு, இந்த மெமரி கார்டை உன்கிட்ட கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு? வீரா சொல்றாங்க, அந்த விஜய் தான் கொண்டாந்து கொடுத்தா. மாறன் சொல்றாரு, அப்ப கண்டிப்பா அவ தான் ஏதாவது பண்ணிருப்பா. அவ கண்டிப்பா ஏதோ ஒரு நோக்கத்துலதான் வீரா இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த மெமரி கார்டுல உள்ள வீடியோவை அழிக்கிறா அப்படின்னா கண்டிப்பா இந்த மெமரி கார்டுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவளுக்கு எதிரா இருக்கு, அதனாலதான் அழிச்சிருக்கா. அப்படியே அந்த மெமரி கார்டுல நீ என்ன பார்த்த? வீரா சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இரு மாறா சொல்றேன் அப்படின்ட்டு நேரா போயிட்டு ரூம் கதவை சாத்துறாங்க. மாறன் கேக்குறாரு, என்ன வீரா, ரொம்ப முக்கியமான விஷயமா? வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இந்த மெமரி கார்டுல என் அண்ணன் சாவுக்கு காரணமான உள்ள ஒருத்தவங்க வீடியோ இருக்கு. இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன வீரா சொல்ற? மாறன் அதிர்ச்சி ஆகுறது எதுக்காகன்னா, ஒருவேளை ராகவன் தான் விபத்து பண்ணது அப்படிங்கிறது வீராவுக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. மாறன் வீரா கிட்ட, இங்க பாரு வீரா, அதான் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா நீ ராகவன் இவங்கள தவிர மூணாவதா ஒரு ஆள் இதுல தலையிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன வீரா சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, அண்ணனோட சாவுக்கு ராகவனோ இல்ல நீயோ காரணம் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அன்னைக்கு நைட்டு நீங்க ரெண்டு பேரும் அந்த காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரை வந்துட்டு ஒருத்தி பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்கா. ரெண்டு ரவுடிகளை வச்சு அவ காரோட பிரேக் ஒயரை கட் பண்றது வீடியோவை ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. அப்ப ஒரு பொண்ணு பக்கத்துல நின்னா அவளோட முதுகுல ஒரு டேட்டுவை பார்த்தேன். அவ யாரு அப்படிங்கறத மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த மெமரி கார்டை தேடினேன். கடைசியில அந்த மெமரி கார்டுல எதுவுமே இல்லாம போயிட்டு. அப்ப மாறன் கேக்குறாரு, வீரா ஒருவேளை அந்த பொண்ணு விஜயா இருக்குமோ? வீரா சொல்றாங்க, மாறா எனக்கும் அதேதான் சந்தேகமா இருக்கு. ஆனா விஜய் பேசின பேச்சுக்கும் அந்த வீடியோல பார்த்த பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லையே, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மாறன் சொல்றாரு, வீரா ஒருவேளை அவ நடிச்சுக்கிட்டு இருக்காளோ என்னமோ, கிராமத்து பொண்ணு மாதிரி. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, மாறா அதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உண்மையாவே அவ இன்னசென்ட் மாதிரி நம்ம எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான் போல மாறா. அப்ப மாறா சொல்றாரு, இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன். அவ எப்படிப்பட்டவ, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா, இத்தனை நாள் எங்க இருந்தா அப்படிங்கறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு அவளை பத்தின ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, ஆனா யாருகிட்ட கேக்குறது? மாறன் சொல்றாரு, இங்க பாரு, என்கிட்ட அந்த விஷயத்த விட நான் பாத்துக்கிறேன். லைட்டா அத்தை கிட்ட அவ யாரு அப்படின்னு கேட்டா, அத்தை வந்துட்டு அவ எந்த ஊர்ல இருந்தா, அவளோட அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, அப்படி அப்பாவுக்கு என்னதான் துரோகம் பண்ணாங்க, அப்பாவும் அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு, எதுக்காக இத்தனை வருஷமா அந்த குடும்பம் பிரிஞ்சிருந்துச்சு, எல்லாத்தையுமே அத்தை புட்டு புட்டு வச்சிரும், நான் கேட்டுட்டு வரேன். அப்ப வீரா சொல்றாங்க, மாறா வள்ளியம்மா முன்னாடி மாதிரி நினைக்கிறியா? இப்ப வள்ளியம்மா விஜயோட பிடியில இருக்காங்க. விஜி என்ன சொன்னாலுமே கேக்குற நிலைமையில தான் இப்ப அத்தர் வள்ளியம்மா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீ என்ன சொன்னாலும் அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பாரு மாறா, இப்போதைக்கு நம்மளோட விஷயம் விஜய எப்படியாவது நம்ம அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு கூட அந்த விஜய் யாருக்கிட்டேயோ நின்னு பேசிக்கிட்டு இருந்தா, அவங்களுக்கு கட்டுக்கட்டா பணத்தையும் கொடுத்தா. இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சியாகி, வீரா நானும் பார்த்தேன். வீரா கேக்குறாங்க, என்ன மாறா சொல்ற? மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, அந்த விஜய் யாருக்கோ கட்டுக்கட்டா பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தா, அத நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். இது கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாறா உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? அந்த ரவுடிங்க எப்படி இருப்பானுங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு மாறன் சொல்றாரு, எனக்கு தெரியும் வீரா,
ஆனா அந்த விஜய் எதுக்காக அந்த ரவுடிகளுக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுக்கணும், என்ன காரணத்துக்காக அவனுங்களுக்கு பணம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு இந்த விஜய்க்கு பணம் ஏது? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா நான் காலையில விஜய வள்ளியம்மாவோட ரூமுக்கு வெளியில பார்த்தேன். வள்ளியம்மாவோட ரூமுக்கு வெளியில பணத்தை கட்டுக்கட்டா வெளியில எடுத்துட்டு வந்தத நான் பார்த்தேன். சோ அதனால நான் சொல்றதே கேளு. கண்டிப்பா இது எல்லாமே அந்த விஜய் தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கா, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கா. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, ஆமா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கா. அப்படி இந்த விஷயத்துக்கு அவ பயப்படுறா. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த அவ விட்டுருக்கா. சோ அந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் அந்த பணத்தை பயன்படுத்த போறா. அப்படி அவ இந்த விஷயத்துல தப்பு பண்ணா அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, அதோட அண்ணனோட சாவுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில விஜய் சம்மந்தப்பட்டிருக்கா. மாறன் கேக்குறாரு, விஜய் எப்படி எப்படி அவன் வந்துட்டு இதுல எப்படி தலையிடுவா? வீரா சொல்றாங்க, அன்னைக்கு வடிவத்தை சாட்சி சொல்ல வந்தாங்கல்ல, அவங்க எப்படி சாட்சி சொல்ல வந்தாங்க அப்படின்னா, கண்மணியால ஒன்னும் சாட்சி சொல்ல வரல, இந்த விஜய் தான் சாட்சி சொல்ல அனுப்பியிருக்கா. ஒரு நாள் வடிவத்தைய பார்க்கும் பொழுது வடிவத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா, நம்ம குடும்பம் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு, அவகிட்டேந்து நீ தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், இது மாதிரி உன்னை நான் தூக்கி வளர்த்தேன், நீ கஷ்டப்படுறத என்னால கண்ணால பார்க்க முடியாது, எப்படியாவது நீயாவது அந்த குடும்பத்துல இருந்து தப்பிச்சு போய்க்க அப்படின்னு வடிவத்தை எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு மாறா அப்படின்னு சொன்னதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ ரொம்பவே செம்ம சூப்பரா ஒரு சின்ன ப்ரிவியூவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரிவியூ பத்தின ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து கூடிய சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சு அந்த விஜய வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறாங்க. நம்ம வீரா ராமச்சந்திரன் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, சீக்கிரம் எது உண்மையோ அதை கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்குள்ள நிம்மதிய மறுபடியும் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்கல்ல, அவங்களோட வாக்கையும் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுவாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி புது அப்டேட்ஸ்ல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.